வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கருவேப்பிலை சூப்பு. அதுக்கு வந்து இது தாளிக்கிறதுக்கு வந்து சோம்பு, மிளகு, பட்டை 2 பீஸ், இது சீடை எடுத்துகிட்டு ஏலக்காய் எதில் மட்டும் வச்சுருக்கேன், மல்லித்தலை காம்பு, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு, பச்சை மிளகாய் வந்து ஃப்ளேவருக்காக நான் விதையெல்லாம் எடுத்துகிட்டு பாதி பச்சை மிளகாய் மட்டும் வச்சுருக்கேன். உரப்புக்கு நம்ம பின்னாடி பெப்பர் பவுடர் சேர்க்க போகிறோம், அதனால் இது போதும். வெங்காயம் பாதி வெங்காயம், ஒரு தக்காளி பழம், பருப்பு வேக வச்சு ஒரு கரண்டி அளவுக்கு வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நான் 1 ஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றுறேங்க, தாளிக்கிறதுக்கு மட்டும்தான். இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு எல்லாத்தையும் போடுறோம். பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி பழம், மல்லி காம்பு, கருவேப்பிலை வந்து நிறைய போட்டிங்கன்னா இன்னும் வாசமாக இருக்கும், இன்னும் கூட போடலாம், தப்பு இல்லை. இது எல்லாம் நல்லா வதங்கின பிறகு இந்த பருப்பை வந்து மேஷ் பண்ணிக்கலாம். நல்லா மேஷ் பண்ணி இதை ஊற்றி குக்கரில் வந்து வைக்கலாம். வதங்கி வச்சு இதை ஊற்றலாம். இந்த காம்பு எல்லாம் வேகிறதுக்காக குக்கரில் ஒரு சவுண்டுக்கு வச்சு கடைசியாக நம்ம இதெல்லாம் வடிகட்டி இருத்துருவோம். அதனால் நல்லா ஒரு சவுண்டுக்கு வேக விடணும். உப்பு வந்து இப்போ அரை உப்பு மட்டும் போட போகிறேன். இறக்குன பிறகு மிச்சம் உப்பு போட்டுப்போம். இப்போ அரை உப்பு மட்டும் போடுறேன். இப்போ வந்து 3 கப் அல்லது 4 கப் சூப் வர்ற மாதிரி நம்ம சேர்த்துருக்கோம். இது ஒரு சவுண்டு வரவட்டி வடிகட்டுவோம். வந்து இந்த கிளாஸில் வடிகட்டியை வச்சு நான் வந்து இந்த சூப்பை வடிகட்டுறேன். சூப்பு வந்து இங்கே பாருங்கள் எல்லாமே வெந்துருச்சு. இப்போ இந்த காய் லீஃப் எல்லாத்தையும் வந்து ஒன்றா சேர்த்து மசிச்சு விட்டு இதை சாரை மட்டும் நம்ம இறக்கிடுறோம். இதை மசிக்கிறதுனால தான் நம்ம பச்சை மிளகாயில் இருக்கக்கூடிய சீடை எடுத்துட்டோம். சீடு இருந்துச்சுன்னா ரொம்ப உரைக்கும். நம்ம இப்போ வந்து உரப்பு பத்தலைன்னா பெப்பர் பவுடர் போட்டு நெய் சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். நல்லா இந்த கருவேப்பிலை வாசம் வந்து நல்ல ஸ்மெல்லாக இருக்கும், ரொம்ப உடம்புக்கும் நல்லது. இது பாதி சால்ட் தாங்க போட்டோம். அது காரணம் வந்து ரொம்ப கரெக்டாக உப்பு வந்து போட்டோம்னா சூப்பில் வந்து கொஞ்சம் உப்பு கச்ச மாதிரி போயிடும். சூப்பு கொதிக்கும் போது உப்பு கடுத்தாப்பில் போயிடும். அதனால நம்ம ஆஃப் சால்ட்டு தான் போட்டோம். இப்போ பெப்பர், உரப்புக்கு கொஞ்சம் பெப்பர் சேர்க்குறோம். நெய் 1 ஸ்பூன், நெய் வந்து 1 ஸ்பூன் கூட தேவையில்லை, 1/4 ஸ்பூன் போதும். கொரியாண்டர் லீஃப் போடுறோம். இது வந்து நான் பருப்பு வேக வைக்கும்போது கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டதுனால சூப்புக்கு போடல, பருப்பு வேக வைக்கும்போது மஞ்சத்தூள் போட்டேன். இப்போ வந்து கருவேப்பிலை சூப் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள்.